ஒரு காலத்தில் 3 உலகங்களும் சூரபத்மன் என்ற அரக்கனின் அகங்கார ஆட்சியில் நடுங்கிக் கொண்டிருந்தன. தேவர்கள் அனைவரும் பயந்து சிவபெருமானிடம் சென்று எங்களை காப்பாற்றுங்கள் என்று மனமுருகி வேண்டினர். அப்போது சிவபெருமான் கூறினார், தீமையை அழிக்க என் சக்தியே அவதரிக்க வேண்டும். பார்வதி தேவியின் தெய்வீக சக்தி 6 தீப்பொறிகளாக விண்ணில் பிரகாசித்தது. அந்த சக்தியே அழகிய குமாரனாக முருகனாக அவதரித்தது. தை மாதம் பூர்ணிமை நாளில் பூச நட்சத்திரம் ஒளி வீச பார்வதி தேவி முருகனுக்கு தெய்வீக வேலை அளித்தாள். வேலை கையில் ஏந்தி மயில் மீது ஏறி முருகன் போருக்கு புறப்பட்டார். அவரின் வேல் சூரபத்மனின் அகங்காரத்தை சிதைத்தது. ஆனால் முருகன் அவனை அழிக்கவில்லை. கருணையுடன் அவனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தன் வாகனமாகவும் கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார். இதுவே முருகனின் அருள். அதனால்தான் தைப்பூசம் நாளில் பக்தர்கள் காவடி எடுத்து வேல் சுமந்து அகங்காரத்தை விட்டுவிட்டு அருளை நாடுகிறார்கள். தைப்பூசம் சொல்லும் செய்தி ஒன்றுதான், உள்ளம் தூய்மையானால் முருகன் அருள் நிச்சயம். வேல் முருகா அருள்வாயே.